அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி அது. அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை மன்னார்குடியை சொந்த ஊராக கொண்ட ஒரு நபர், ஆசிரியர், ஜேசிஐ மன்னையின் உறுப்பினர், மண்டல 23 ஜேசிஐ இந்தியாவின் மண்டல பயிற்றுனர், ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர், இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை இமானுவேல் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரியும் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார், யூ கேன் ஸ்டார்ட். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குமரேசன் சார், தேங்க்யூ சார். இந்த இமேஜ்ல ஒரு செஸ் காயின் ஒன்று ஷேர் ஆயிருக்கும், பிளஸ் இந்த டைஸ் ஒன்று. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வேரியஸ் கேம்ஸ்? மேஜர் பார்ட் வந்து அதுல வந்து கிங், இதுல வந்து இந்த டைஸ். இது ரெண்டுத்துக்கான ரோல் என்னன்னு யாராவது ஷேர் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? With the text. Yes, the game வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்றது அந்த கிங்கும் இந்த டைஸும். இந்த டைஸ் வந்து என்ன வேணாலும் விழுகலாம், 1 2 3 4 என்ன வேணாலும் விழுகலாம். பட் செஸ்ல வந்து இந்த கிங் வந்து ஒரு பெரிய பர்பஸ். The king always king. Yes, the leadershipல ஒரு I will provide the 3 buckets for you. The 25 minutes I assure that I fill all the 3 buckets. எனக்குள்ள இருக்கிற இந்த லீடர்ஷிப்க்கு இந்த 3 விஷயங்கள் ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். The first one is purpose. ஒரு லீடருக்கான ஒரு பெரிய கிளியரான விஷன் இருக்கிற ஒருத்தராலதான் என்ன பண்ண முடியும்னா லீடராகவே டிராவல் பண்ண முடியும். இந்த கிளியர் விஷன் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளுமைகளுக்கும் பர்பஸ் இல்லாம ரொம்ப நேரம் டிராவல் பண்ணவே முடியாது. என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்பாரு, ஒரு மனுஷனால எவ்வளவு தூரம் கண்ணு பார்க்க முடியும் அப்படின்னு. ஒரு 700 மீட்டர், 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். அப்புறம் எப்படி நம்ம வந்து மூணையும் சன்னையும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்ப இந்த பர்பஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு லீடரா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கில்லா இருக்கணும். Be skill to yourself. இந்த ஸ்கில்ஃபுல்லான விஷயங்களை நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொன்னா, டே டு டே இந்த பென்சில் பார்த்துருக்கீங்க. இந்த பென்சில் ஒரு பெரிய தியரியை சொல்லும். டெய்லி அந்த பென்சில் நம்ம ஷார்ப் பண்ணிட்டே இருப்போம். அதுக்குள்ள ஒரு திக் லேயர் ஒண்ணு இருக்கும். அந்த திக் லேயர் மழுங்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஷார்ப் பண்ணுவோம்.
இந்த திக் லேயரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வெளியில வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஒரு லீடர் டெய்லி உங்களை ஷார்ப் பண்ணிட்டே இருக்கணும், டெய்லி நம்மளை ஷார்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸ்கில் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த ரூல் பண்ற இடத்துல இருக்க முடியாது. அடுத்து ரெண்டாவது, இந்த பர்பஸ்ல பி இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இன்ஸ்பயர்டான பீப்புள் நிறைய பேர். அடுத்தவங்களை எத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல தான் இந்த பர்பஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. Then another one, the second bucket, people handling. இந்த கான்செப்ட் ரிலேட்டடா ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். The four kinds of peoples in the world. The first one is the gogglers. தண்ணியோ ஏதாவது ஒரு விஷயத்தை தொண்டையில வச்சுட்டு காகிள் பண்ணுவோம்ல, gogglers. The second type of people, gulpers. The third kind of people is swallowers. The fourth kind of people is chippers. இந்த 4 people, the 4 kinds of peoples, பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்லயோ நம்மள்ட்ட ஒர்க் பண்ற ஆட்களோ நம்ம லீட் பண்ற இடத்துல இந்த மாதிரியான 4 வகையான பீப்புள் இருப்பாங்க. கல்பர்ஸ், காக்லர்ஸ், சிப்பர்ஸ். இந்த கல்பர்ஸ் ஒவ்வொருத்தரை பத்தியும் பார்க்கலாம். இதுல ஃபோர்த் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, காக்லர்ஸ். ஒரு பிரச்சனைய தனக்குள்ள போட்டுட்டு சரௌண்டிங்ல இருக்கிற யாரையுமே தூங்க விடாத ஆட்கள், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த செகண்ட் ஒன் பீப்புள், கல்பர்ஸ். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா, கண்ணை மூடிட்டு அப்படியே தன்னை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா உள்ற. The swallowers, more or less it's the same. The fourth kind of people, ஒரு people இருக்காங்க, chippers. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. என்னோட நண்பர் ஒருத்தரை போன வாரம் சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன் தஞ்சாவூர்ல. அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன். சரி, ரொம்ப கவலையோட இருப்பாரு, நம்ம ஏதாவது ஆறுதல் சொல்றதுக்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். முதல் நாள் ஆரஞ்சு பிரிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஹேண்டில் பண்ற ஆட்கள் இந்த 4 விதமான ஆட்களாகவும் இருக்கக்கூடும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு லீடர் ஆனதுக்கு நான் அஸ் எ லீடர் ஒரு நம்மள்ட்ட இருக்கிற ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மக்களை, ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஆட்களை வந்து பி எ ஹியூமன் மைண்டடோட நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுக்கணும். எனக்கு ஒரு பெரிய கான்செப்ட் இந்த இதுல வந்து விளங்குனது என்ன அப்படின்னா, நம்ம ரூல் பண்ற ஆட்கள், நம்ம லீட் பண்ற ஆட்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு லாக்ல இருப்பாங்க. அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், டெக்னிக்கலா யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க, டெக்னிக்கலா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அந்த லாக்கை நம்ம அன்லாக் பண்ணிட்டோம், அந்த பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் வந்து நம்மகிட்ட அவங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் அனதர் ஒன், the teaming அப்படிங்கிற விஷயம். the teaming வந்து ஒரு பிக்கஸ்ட் திங். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது. ஒரு பெரிய மாஸ் கிரௌட் இருக்கு, அந்த மாஸ் கிரௌட் இருக்கலாம், பட் அந்த மாஸ் கிரௌடை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க, if blame others you didn't start in a journey, if blame yourself you will travel half of the portion, you didn't blame others you will reach your place. நம்ம ஒரு லீடரா இருந்து நம்முடைய டீமையோ எல்லாத்தையும் மொத்தத்தையும் அப்படியே குறை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் டிராவலிங்ல அப்படி நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விதமான விஷயம். குறை சொல்றதையே நம்ம நிறுத்தணும் அப்படின்னு. அப்ப இந்த பீப்புளை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுல இட்ஸ் மச் கான்சென்ட்ரேஷன். The third one is the performance bucket.
There are the three buckets. The third one is performance. The performance, there are the two concepts are there. Impact, influence. ஒரு விஷயத்தை நம்ம இம்பாக்ட் பண்ணி ஜெயிக்கிறோமா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறோமா? இந்த லீடர்ஷிப்ல ரெண்டுமே ரிசல்ட் கொடுக்கும். இம்பாக்ட் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்குதா, இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்குதா? இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது the main motto is ரிசல்ட். ஒரே ஒரு மந்த்ரா, ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்காக ஒரு லீடர் தன்கிட்ட கொடுத்துருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை நோக்கி ஒரே ஒரு பாயிண்ட். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் அந்த ரிசல்ட் நமக்கு வேணும், நம்ம டீமுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போற ஒரு ரீசெண்டா நான் வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக ஒரு ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு என்னோட டீம்ல வந்து ஒரு 5 பேர். இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களை எல்லாம் பண்ணேன். பொதுவா என்னன்னா இதுல 5 பேருமே மோரார்லெஸ் சேம் குவாலிஃபிகேஷனோட இருப்போம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா என்னை விட சீனியரா இருப்பாங்க. அவங்க என்னோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பொசிஷன் வந்து இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப சின்ன பையன், அவங்களெல்லாம் ஒரு 50+, 55+. என்னோட ஒரு சில பேர் குவாலிஃபிகேஷன்ல பெட்டரா கூட இருந்திருப்பாங்க. பட் அந்த ஆர்டர் வந்து நான் ஒரு ஹையர் அஃபீஷியல், எனக்கு கீழே அந்த 5 பேர் இருப்பாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன். அப்ப நான் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணேன். பட் இட்ஸ் ரியல் சக்சஸ். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம இந்த 2 days ஒர்க் பண்ண போறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்கு, இது இந்த 2 daysல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், இந்த விஷயத்த இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த ரிசல்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி அவங்கள நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவங்களுடைய அந்த டிஸ்கஷனும் லீட் பண்ணும். என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும். ஒரு 10 முறை எலெக்ஷனை பார்த்தவங்க எல்லாம் இருந்தாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான முயற்சிகள் அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 2 days எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறாங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு, அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். இந்த ஒரு சில விஷயங்களை லீட் பண்ணும்போது அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். பட் இட்ஸ் a ரியல் சக்சஸ். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு லீடர் இம்பாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், இந்த 2 விஷயத்துல இம்பாக்டை விட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸோட லென்த் வந்து ரொம்ப பெரிய லென்த்தா இருக்கும் அப்படின்னு. தென் அனதர் ஒன், நம்ம இன்னைக்கு லீட் பண்றோம், அந்த டெவலப்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன ஆகும்னா இட்ஸ் லென்த்தி. ஒரு லீடர் ஒரு இடத்துல இருக்கிறார், அந்த லீடர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த டீம் வந்து லீட் பண்ணப்படும். இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான விஷயங்கள் எப்படி டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு லீடர் அவங்களை இம்பாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இருக்கும்போதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ஒர்க் நடக்கும், அந்த டீம் வந்து செயல்படும். பட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா லாங் ஸ்டாண்டிங், அது ஒரு பெரிய லெவலுக்கு போற வரைக்கும் என்ன ஆகுனா இந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஜென் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு ஜென் மாஸ்டர் பார்க்கறதுக்காக போயிருக்கான். போய் மாஸ்டர் எனக்கு வந்து இந்த ஜென் ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும், எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏப்பா உனக்கு அட்மிஷன் வேணும், என்ன காரணத்துக்காக இந்த ஜென் ஸ்கூல்ல சேர்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். மாஸ்டர் எனக்கு லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், என்னால ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த விஷயத்தையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இட்ஸ் வெரி சிம்பிள், பட் ஐ வில் கிவ் சம் டெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி. என்ன டெஸ்ட் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன பவுல், அந்த பவுல்ல ஃபுல்லா வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஸ்பூனோட கார்னர்ல வச்சுட்டு வாயில வச்சு இந்த டோட்டல் இந்த ஸ்கூல் கேம்பஸ ஒரு முறை சுத்தி வந்துருங்க.
வந்துட்டு உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்டூடெண்ட் அவனோட டிராவலை ஸ்டார்ட் பண்றான். இந்த டே 1 முடிச்சுட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜென் மாஸ்டர் வந்து சொல்றான். நிறைய தண்ணி கீழே சிந்திச்சு மாட்டேன் மாஸ்டர், பரவாயில்ல, the first day your performance is good. The day 2 நீ நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணு. The day 2, day 3, day 4, day 5 வந்தோடனே அவனோட அந்த டார்கெட்டை ஆல்மோஸ்ட் நல்லாவே கிளியர் பண்ணிட்டான். ஜென் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாங்க, the day 1, day 5 இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறத நீ கவனிக்கிற? எஸ் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் டே போகும்போது தண்ணி வந்து நிறைய சிந்துனுச்சு, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க கேட்கிற சத்தத்தெல்லாம் நான் கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் அங்க நடந்து போறதெல்லாம் பார்த்தேன், இந்த சரௌண்டிங்ல என்னென்னலாம் நடக்குதுங்கிறது ரொம்ப கீனா நான் அப்சர்வ் பண்ணிட்டே போனேன். அதனால என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருக்கு. எஸ் டியர் ரீடர்ஸ், இந்த சரௌண்டிங்கை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு அங்க என்ன சத்தம் கேக்குது, இங்க என்ன சத்தம் கேக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கவனிச்சுட்டே இருக்கிறோம். அதனால நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கெட் லிட்டில் லோ. நம்ம எண்ணத்துக்காக நம்மளுடைய விஷன் என்னவோ, நம்முடைய கிளியரான விஷன் என்னவோ அதை நோக்கி டிராவல் பண்ணும்போது இந்த சைட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருக்கிற விஷயங்கள் பத்தி பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. எனக்கும் என் நண்பருக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒரு 15 days பேக். இந்த கரண்ட் விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கும், அப்டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இந்த செகண்ட் என்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த உலகத்திலேயே பெரிய ஆள்னு நம்மளை வந்து நிறைய பேர் வந்து மதிப்பாங்க. அப்டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், ஒரு 2 days எந்த நியூஸஸும் பார்க்காதீங்க, எந்த அப்டேட்டும் தெரிஞ்சுக்காதீங்க, ஒரு 2 days இருந்து பாருங்க. இல்ல நீங்க சொல்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போகுது. பெருசா ஆர்கியூமெண்ட்டை வளர்த்துக்க விரும்ப, நீங்க விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு 2 days நீங்க இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் அது மாதிரி இருந்தார். 3 days இருந்து பார்த்தார். சச் அமேசிங் ரிசல்ட். இந்த தேவையில்லாத விஷயங்களை நிறைய நம்ம போட்டு டம்ப் பண்ணிக்கிறதுனால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவல்ல குறையுது அப்படிங்கிறது தான் உண்மை. லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் நியூஸஸ், இன்டர்நேஷனல் நியூஸஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள கிரகிச்சுக்கிட்டு அதை உள்ளே போட்டு புழங்கிட்டு நம்ம ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிக்கிட்டு இப்படி இருக்கிறதுங்கிறது நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை வெறுவா குறைக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பெர்ஃபெக்டா லீட் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய விஷன் கிளியரா இருக்கணும். இந்த கிளியர் விஷனை நோக்கி நம்ம டிராவல் பண்ற ஒவ்வொரு மூவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே ஒழிய, இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது பாதிக்குமா, இந்த விஷயம் வந்து வரப்போகுது, இது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிக்குமா அப்படிங்கிறதுக்கான கவலையை பெரிய லெவல்ல நம்ம உள்ளுக்குள்ள ஏத்திக்க தேவை. The 3 buckets. The first one is purpose, people, performance. இந்த 3 பக்கெட்டும் தான் எனக்குள்ள ஒரு தலைவர், அந்த தலைவரை எப்படி லீட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மேஜர் விஷனை கொடுத்துச்சு. The 3 P's. இந்த 3 P's ஒரு லீடர்ஷிப் இன்டர்னலா நம்மள்ட்ட இருக்கிற அந்த பேஷனேட்டை வெளியில கொண்டு வரும்போது ஒரு எஃபெக்டிவான லீடரா என்னால இருக்க முடிஞ்சிச்சு. Then the major core part, நான் ஒரு ஹாக்கி பிளேயர். இந்த ஹாக்கி பிளேயரா இருக்கும்போது அப்ப அதுக்கு நிறைய கிட் எல்லாம் தேவைப்படும். நான் படிச்ச ஒரு ஸ்கூல்ல அந்த பெரிய கிட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹாக்கி ஸ்டிக் இருக்கும். அந்த ஹாக்கி ஸ்டிக் வச்சுதான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த கோல் கீப்பருக்கான கிட் அதெல்லாம் ரொம்ப மினிமமான கிட் தான் வந்து இருக்கும். பட் நான் என்னை வந்து ஒரு ஸ்டேட் டீமோட கேப்டனாவே நான் எப்போதும் என்ன வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். யுவர் பிலீவ் ஆர் நாட், ஒரு 2 or 3 years ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நாங்க ஒரு வாய்ப்புல ஒரு ஸ்டேட் டீம் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப
திங்க் லைக் எ லீடர் அப்படிங்கிற ஒரு விஷனோட நம்ம வந்து டிராவல் பண்ணணும். ஒரு லீடர் இருந்தா, ஒரு லீடர் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணா என்ன மாதிரியான மனநிலையோட அட்டன் பண்ணுவாங்க? ஒரு லீடர் டிராவல் பண்ணா என்ன விதமான மனநிலையோட டிராவல் பண்ணுவார்? அப்ப ஒரு லீடர் மாதிரி தான் எல்லாத்தையும் திங்க் பண்ணணும். அப்ப ஒரு லீடர் மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டே நம்மளால லீட் பண்ண முடியும். ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியன் வேர்ல்டு வைட் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு பிடிச்ச நபர் இந்த செங்கிஸ் கான் சொல்லுவேன். ஒரு லீடருக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு பெரிய படைபலம் இருக்கணும், ஒரு பெரிய ஹைட் இருக்கணும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும் அப்படின்னா நான் வந்தார்கள் வென்றார்கள் அந்த புத்தகம் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு இமேஜ் இருக்கும். பட் இந்த செங்கிஸ்கானை பார்க்கும்போது அது ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்போம், இந்த லீடருக்கான செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்ல எந்த டிக்குமே வாங்கியிருக்க மாட்டாரு செங்கிஸ்கான். பட் அவருடைய வேல நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல. பட் ஜெயிச்சவங்க சொல்றதுதான வரலாறு. செங்கிஸ்கானோட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அப்பியரன்ஸோ அவருடைய வேவோ எதுவுமே அந்த டிக்ல வராது. பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா such a great leader. அவன் வழி நடத்திட்டு போன அந்த முறையா இருக்கட்டும், அவன் அந்த கண்ட்ரிஸை ரூல் பண்ண பிடிச்ச முறையா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு லீடரோட இந்த 3 பக்கெட்ஸ்ல தேர்ட் பக்கெட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹையஸ்ட் பக்கெட். இந்த பர்ஃபார்மன்ஸ் பக்கெட் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மச் கான்சென்ட்ரேட். இந்த ஃபர்ஸ்ட் பக்கெட் பர்பஸ் பக்கெட்டும் பீப்புள் பக்கெட்டும் எப்போதும் நம்ம வந்து ஃபில்லிங்லேயே வச்சுக்கணும். ஃபில்லிங்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பக்கெட் வந்து ஒரு லீடருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லுக் லைக் எ லீடர், திங்க் லுக் லைக் எ லீடர். ஆல்வேஸ் உங்களை லீடராகவே நீங்க திங்க் பண்ணும்போது தான் இந்த 3 பக்கெட்டும் ஃபில்லாகவே இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச். You became great leaders in future. Thank you so much. இமானுவேல் சார். எஸ் சார். ரொம்ப ஒரு அருமையான செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபீட்பேக் சொல்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேஜர் நாராயண் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ. கேக்குதா? கேட்குது சார். கேக்குதா சார்? கேட்குது சார். எஸ் சார், கேட்குது சார். நீங்க சொல்லலாம். 3 பீஸ் சொல்லல, 3 நல்ல பக்கெட். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லலாம். அழகான உதாரணங்கள், உங்களுக்கே உரித்தான அந்த ஒரு அழகான ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஸ்பீக்கர் நிரூபிச்சிருக்கீங்க. 3 பீலேயே அழகாக சொல்லிட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸில் என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி இந்த மூணாவது பி வரும்போது ஃபர்ஸ்ட் 2 பி கூடவே வருது சொல்லிட்டு சொன்னீங்க. நல்ல அழகான காலையில் ஒரு கரெக்டாக இந்த பட்டு தெரிந்த மாதிரி சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக 20 நிமிஷத்தில் அழகாக முடிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேஜர் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். ரொம்ப அருமையான செஷன் சார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஷார்ட்டாக, ரொம்ப ஒரு ஒரு ஸ்டிபுலேட்டட் டைமில் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் நல்லா இருந்தது.
ஒரு லீடர் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கணும், இருந்தால் நம்ம ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்த லீடர்ஷிப்பை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு சொன்ன மிக அருமையான உதாரண கதைகள் எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவி சார். வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். 3P², P³ purpose, people, performance. In this 3 area, I³ நான் சொல்லுவேன், ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கலான்னு. இனிஷியேட், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பாக்ட். நீங்க சொன்னீங்க ஒரு சிக்கு பர்சனை போய் பார்க்குற மாதிரி இதுன்னு. சிக் ஜோக்குன்னு ரோப் மேனுவல்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு. போறப்ப நான் ஒரு மருத்துவமனையில போய் ஒரு சிக்கு பர்சனை பாக்குறப்ப அவரோட வியாதியை பார்த்து நான் ரொம்ப அவரை இம்பாக்ட் பண்றேங்கிற நினைச்சுக்கிட்டு அவரை ரொம்ப ஆழ்ந்த கவலையில மாட்டி விட்டு வந்துடும். இவ்வளவு கொடுத்தா, இவ்வளவு வழியா, ஐயோ இப்படியா, நீ எப்படி தாங்க போற, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு என்னோட இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்டா ஆக்குறது. அதுக்கு பதிலா ஜிஜோ இதெல்லாம் நீ தாங்குவப்பா, என்ன மனுஷன் நீ, எவ்வளவு இது மாதிரி 1000 ஊசி போட்டா கூட நீ தாங்கிக்குவப்பா, 2 நாள் நாளைக்கு வருவ பாரு பழைய மாதிரி. சோ இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் இம்பாக்டிங் டு இனிஷியேட்டிங், ஆல் திஸ் 3 ஏரியா, P³ அண்ட் I³ ரொம்ப அருமையா எல்லாரும் சொன்ன மாதிரி, இங்க ஃபீட்பேக் கொடுத்த சகோதரர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி மிக அருமையா செஞ்சிருக்கீங்க. வாழ்க. உங்க ஊருக்காரு நானும் அப்படின்னு சொல்றதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி. மன்னார்குடியா இருந்தா நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறீங்களா? எஸ் ஆனந்த் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புள்ளரி நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். யாரோ சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டு த பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு நட்ஷெல்ல எல்லாம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து சார் அழகாக சொன்னார். அதில் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே நான் நம்புகிற பாயிண்ட்டு அவர் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இம்பேக்ட்டுங்கிறத விட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஒரு லீடருங்கிறவர் வந்து ஈ ஷுட் லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். மற்றவங்களும் முன்னாடி அனுப்பிட்டு அவர் பின்னாடி நிற்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எந்தமாக நினைக்கிறாயோ நீ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கிறத கடைசியில் டச் பண்ணாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லீடரான்னு நினைக்கணும். எப்படி அவர் வந்து தன்னை ஒரு லீடரான்னு நினைச்சு ஒரு ஸ்டேட் பிளேயரா ஆனாரு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி சொன்னாரு. அது அருமையாக இருந்தது. அதனால ஒவ்வொரு லீடரும் முதல்ல தன்னை நான் ஒரு லீடர் அப்படிங்கிறத வந்து அவர் நம்பணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் சார். நன்றி. அருமையான ஒரு செஷனாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எஸ் மேம், சிவகணி மேம், நீங்கள் அன்மிட் பண்ணி பேசலாம். சார் வணக்கம். ஒற்றை வார்த்தையால் ஓங்கி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைட் வச்சு ரொம்ப அழகா நரேட் பண்ணீங்க. அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி கிறிஸ்பா சொல்லி நல்லா முடிச்சிட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஹவு டு பிகம் அ லீடர் அப்படிங்கிறத, இனிஷியேட்டிவ் அண்ட் இம்பாக்ட், அது கண்டிப்பா முக்கியம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் இந்த செஷன் காலையில. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. இமானுவேல் சார், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக செஷன் இருந்துச்சு. அதாவது சொல்கிற மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரே ஸ்லைடில் ஒரு கண்டென்ட்ன்றது கொடுக்குறது ஒரு சேலஞ்சிங். அதுக்கு வந்து நிறையா ஸ்கில் வேணும், டேலண்ட் வேணும். ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிங்க. பொதுவாகவே ட்ரெயினர்ஸ்க்கு வந்து சொல்கிறது நிறையா ஸ்லைடு வச்சு பண்ணுறதோட ஸ்லைட்ஸை கம்மியாக வச்சு அதிலிருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப அருமையாக பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இமானுவேல் சார் வந்து ஜேசிஐயின் மண்டல பயிற்றுனர். இந்த வருடம் ஜேசிஐயின் தேசிய பயிற்றுனர், அதாவது என்டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, NTTS, அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சவுத் ஜோன் நம்ம திருச்சியில் நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம இமானுவேல் சார் போகிறாங்க பார்ட்டிசிபெண்ட்டாக. ஸோ அவங்கள வாழ்த்தி வெற்றி பெற்று ஒரு தேசிய பயிற்றுனராக திருப்பி நற்புலரிக்கு மே மாதம் வந்து செஷன் எடுக்கணும்னு
எல்லோரும் வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். எங்களது அனைவரின் வாழ்த்துக்களும் நிச்சயமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள், இனிய வாழ்த்துக்கள் அனைவரின் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ நட்புலரி டீம் அண்ட் குமரேசன் சார். குமரேசன் சாருக்கும் வாழ்த்துக்கள். சார் வந்து நேஷனல் ட்ரெயினர் ஒர்க் ஷாப் போறாங்க, ATTS செகண்டராபாத் போறாங்க, 2 மே நினைக்கிறேன். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்க சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். சச் அமேசிங் செஷன். டே பிகினிங்ல ஒரு நல்ல கருத்துக்களை நல்ல இன்டராக்ஷனோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ குமரேசன் சார் அண்ட் நட்புலரி ஆல் த டீம் மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இமானுவேல் சார். தேங்க்யூ ஆல். மீண்டும் ஒரு நல்ல பயிற்றுனருடன் நல்ல கருத்துக்களுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.